அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது அங்கே சூரியனும் கேதுவும் இணையக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கிரகண யோகம் உருவாகுதுங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகண யோகம் அப்படிங்கிறது அசுபமாக கருதப்படுது. கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது. செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையில சமசப்தம யோகத்தை உருவாக்கும். ராகு கும்ப ராசியில் அமர்ந்து சூரியனுடன் சப்தம யோகத்தை உருவாக்குகிறார். கிரகங்களினுடைய இந்த அசுபமான யோகங்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது. அதில் சில ராசிக்கு மட்டும்தான் இது ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்கள் அதிகபட்சமாக கிடைக்கப்பெறும். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் எப்படி இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் அதாவது அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் பல கிரகங்களினுடைய சேர்க்கை, பல கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற போகிறது. இதில் சில கிரகங்களினுடைய சேர்க்கை ராஜ யோகங்களை ஏற்படுத்தினாலும் சில பெயர்ச்சிகள் சில ராசியினருக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அவசர முடிவுகளை எடுக்காம இருக்க வேண்டியது அவசியம். அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். பேச்சில் நிதானமும் தேவைங்க. விட்டு கொடுத்து செல்வது அப்படின்னு எல்லா வகைகளிலையுமே கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படலை அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகள் ஏற்படலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் இணையறாங்க. இதன் காரணமாக தான் பார்க்கும்போது கிரகண யோகம் உருவாக்குறது. இந்த கிரகண யோகம் ஜோதிடத்தில் அசுபமாக கருதப்படுகிறது. இது பெரும் அளவில் தாக்கத்தை அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஏற்படுத்தும். அதிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் சூழ்நிலையையும் இந்த கிரகண யோகம் உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில பார்க்கும்போது செவ்வாய் சஞ்சரிக்கிறது. செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையில சப்தம யோகத்தை உருவாக்குகிறது. ராகு கும்ப ராசியில அமர்ந்து சூரியனுடன் சப்தம யோகத்தை உருவாக்குகிறாரு. கிரகங்களின் இந்த அடுத்தடுத்த அசுபமான யோகங்கள் அப்படிங்கிறது கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். உங்களுடைய வேலை தொடர்பாக திட்டமிடப்பட்ட பயணங்கள் ரத்து செய்யப்படலாம். வேலையில் பணிச்சுமை அதிகரிக்க செய்யும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் முடிந்தவரை நேரம் செலவிட வழிகளை கண்டறிய பாருங்க. வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்காது. எதிர்பார்த்த மற்றும் விரும்பிய பதவி உயர்வு கிடைத்த கால தாமதமாகலாம். தங்களுடைய திறமைகளை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. நிதிநிலை சாதாரணமாகவே இருக்கும். யாருக்கும் பணம் கடனாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாங்க. எந்த விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டியதோ புதிதாக எதையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்ய வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை ரொம்பவும் எச்சரிக்கையாக சில விஷயங்களில் திட்டமிட்டு கூட நீங்கள் பணியாற்றுவது, திட்டமிட்டு கூட நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. பணிபுரிபவர்களுக்கு
இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சிக்க பாருங்க. நிதிநிலை சாதாரணமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை செய்யறத தவிர்க்க வேண்டியது அவசியங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. சாதகமாக இருக்கணும் அப்படின்னா சில கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா அனைத்து விஷயங்கள்லையும் பாராட்டப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். தங்களினுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைய சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. இருப்பினும் சமூகத்தில் தங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்களால பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அதனால கவனமாக இருங்க. பேச்சு திறன் மேம்படும். பேச்சால வேலைகளை வெற்றிகரமாகவும் முடித்து விடுவீங்க. இந்த காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பழைய பிரச்சனைகள் தற்போது வாழ்க்கையில் பல தடைகளை ஏற்படுத்தலாம். பணியிடத்தில் வேலை பளு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கடின உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். பழைய நண்பர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நிறைய பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். தங்களின் கற்பனை திறனும் அதிகரிக்கலாம். வேலையில் படைப்பாற்றல் அதிகரிக்கும். இதன் மூலம் நிறைய லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்களில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. ஒரு சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்துவதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. ஏன்னா கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அசுப யோகங்களையும் அது உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டமிடாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அதே சமயம் எல்லா விஷயத்துலையுமே அக்கறையோடு நடந்துக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு இருக்காதீங்க. அலட்சிய போக்கு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். நீங்கள் கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஒருபுறம் அதிகரித்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க தங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக. அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுகிறதன் மூலமாக இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எதுலேயுமே கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் வீண் அலைச்சல், உடல் சோர்வு, மனசோர்வு போன்றவை ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகிட்டு தாங்க இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வதும் அவசியமாகிறது. அதே மாதிரி மாணவர்கள் வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்கு படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெற்றோர் ஆதரவு பெருக செய்வீங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம்
சுப செலவுகள் அதிகபட்சமாக ஏற்படுங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். சில நேரங்களில் திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம். அதே போல் பணவரவு எதிர்பார்த்தபடி ஒரு புறம் இருக்கும், பெரியோர் நேசம் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் வாகன யோகம் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் இருந்த பின்னடைவுகள் சிறிது சிறிதாக தான் விலக செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினம்தோறும் சிவபெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. முடிஞ்சால் செவ்வாய் மற்றும் வெள்ளி தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக நன்மையை ஏற்படுத்தும்.